ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரும். நாம எனக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ தந்தி ஒன்றில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இருவிழி ஒரு பார்வை படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படம் 2018 தெலுங்கில் எடுக்கப்பட்ட நீடி நாடி ஒக்க காதா படத்தோட அஃபிஷியல் தமிழ் டெபியூஷன் தான் இந்த படம். இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து ஒரு நார்மலான கமர்ஷியல் படம்லாம் கிடையாது. ஒரு சோசியல் மெசேஜை வச்சு, அதாவது சோசியல் அவேர்னஸ்க்காக எடுக்கப்பட்ட ஒரு படம்னே சொல்லுவேன். கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து வீட்டில் அவங்க அதிகப்படியமாக அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்குற ஒரு வார்த்தை வந்து செட்டில் ஆகணும்டா, அதுக்கு வந்து இப்போ கஷ்டப்பட்டு நீ நல்லா படிச்ச அப்படின்னா பின்னால் வந்து நல்லா சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை இன்னைக்கு இருக்க எல்லா யங்ஸ்டருமே கேட்டிருப்பாங்க. அதை கேட்டு ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி படித்து ஓடி ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகணும்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதில் 99% இருக்கிற எல்லா பீப்புள்ஸுமே ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டாலுமே 1% பீப்புள் இருப்பாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலுமே அந்த படிப்பு அவங்களுக்கு ஏறவே ஏறாது. அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான் நம்ம ஹீரோ சாகர். இன்னொரு பக்கம் ஹீரோவோட அப்பா, இவர் எம்ஃபில் வரைக்கும் படித்தவர். ஸோ ஊரில் ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னால அந்த கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக தன்னோட பையனை வந்து படித்து நல்லா செட்டில் ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாப்புல. இதுக்காக வந்து ஹீரோவை எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு சரி படிக்கல அப்படின்னா செட்டில் ஆகலை அப்படின்னா லைஃப்பில் உருப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம உருப்பிடாமல் போயிடுவோமோ அப்படின்னு சொல்லி இந்த படிக்கிறதுக்கான நிறைய விஷயங்களை பண்ணுறாப்புல. ஆனால் அந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஹீரோ அவரோட வாழ்க்கையை வாழ்கிற மாதிரியான ஒரு ஃபீலே அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த படிப்புங்கிறது நமக்கு வரமாட்டேங்குது. இதை படிக்கல அப்படின்னாலும் நல்லா செட்டில் ஆகணும், நல்ல ஒரு நிலைமைக்கு போயிடலாம் அப்படிங்கிறத தன்னோட அப்பாவுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை பண்ணுறாரு. கடைசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அதை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டாரா இல்லையாங்கிறத அந்த படத்தோட மொத்த கதையினே சொல்லிடலாம். இந்த படம் இப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு டீசென்ட் வாட்சபிளான ஒரு சொசைட்டிக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு கருத்தை எடுத்து வச்சிருக்க ஒரு படம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஹை மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்தில் எதிர்பார்க்காதீங்க. அதே நேரத்தில் இந்த படத்தில் சொல்ல வர அந்த மெசேஜ் எல்லாரோட லைஃப்லையுமே காமனாக வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படக்கூடிய ஒரு மெசேஜ்லாம் கிடையாது. அதாவது 99% வந்து எல்லாருமே படிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருந்துமே படிக்காமல் போகிறது வேற. 1% இருக்கிறவங்க வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணாலுமே அவங்களுக்கு படிப்பு வராது. அவங்களுக்குள்ள ஒரு படம் தான் நான் சொல்லுவேனே தவிர, ஸோ அந்த 1% இருக்கிற பீப்புள்ஸ் அவங்ககிட்ட இருக்கிற அந்த டேலண்ட்டை எப்படி வெளியில் கொண்டு வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் முன்னேறலாம், செட்டில் ஆகலாம். அந்த செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை திருப்பி நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். செட்டில் ஆகலை அப்படின்னாலுமே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறது அந்த படத்தோட கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி படிப்பு வராதவங்க அவங்க வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் எந்த மாதிரியான சப்போர்ட்ஸை பண்ணணும், எந்த மாதிரியான சப்போர்ட்ஸை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இந்த படத்தில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதில் அந்த படத்தில் ஒரு வாட்சபிளான ஒரு சீன், அதில் பர்டிகுலராக இந்த படத்தில் எனக்கு 2 சீன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப டச்சபிளான ஒரு சீனாக இருந்துச்சு. அதில் ஒன்று வந்து ஹீரோ ஒவ்வொருத்தருக்கிட்டே போய் அவங்க பார்க்குற வேலை, அதில் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக பார்க்குறீங்களா, செட்டில் ஆகலை அப்படின்னு நினச்சி எவனிக்கா வந்து கவலைப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குற போர்ஷன்ஸ்லாம் ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கை கொடுத்து, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் நல்லா படிக்கிற பையன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க. அவன் படித்து நல்லா செட்டில் ஆகி ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு சம்பாதிச்சு வேலைக்கு போகும்போது ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அந்த போர்ஷன்ஸுமே நம்ம எவ்வளோ வேகமாக ஓடினாலும் நம்ம என்னைக்கு நம்ம லைஃப் போக போகுது அப்படிங்கிறது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அந்த ஒரு மெசேஜுமே இந்த படத்தில் எனக்கு ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. பட் இந்த படத்தில் வர ஒரு நெகட்டிவான ஒரு போர்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தில் வர அந்த அப்பாவோட கதாபாத்திரம். ஏன்னா அந்த அப்பாவோட கதாபாத்திரத்தை கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் மாதிரியே காமிச்சிருப்பாங்க. நான் வந்து டான் படத்தில் மாதிரி கடைசி வந்து முடிப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கான ரைட்டிங்லாம் போகாமல் வில்லன் மாதிரியே வந்து கொண்டு போய் முடிச்சு சிம்பிளாக வந்து ஒரு எழுதிட்டு போகிற மாதிரி வந்து முடிச்சிருப்பாங்க த எண்டுன்னு போட்டு. ஸோ அந்த கேரக்டருக்குள்ள ரைட்டிங்கை மட்டும் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் பாசிட்டிவாக கொண்டு வந்து முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இருந்தாலும் ஒரு ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு சோசியல் அவேர்னஸ் படம் கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தோட தமிழ் டப்பிங் நீட்டாக இருக்குது. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 5க்கு 3.9 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். இது ஒரு சோஷியல் அவேர்னஸ் படம் அப்படிங்கிறனால இந்த ரேட்டிங். பட் கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோட இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம்.